ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மிலன் மீடியா. நீங்கள் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா வாட்டர் ஹார்ட்னஸ் பற்றி பார்க்கலாம். இந்த இதை வந்து TDS மீட்டர் யூஸ் பண்ணி எப்படி மெஷர் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். வாட்டர் ஹார்ட்னஸ்னால் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தண்ணீரில் வந்து நிறைய வந்து தாது பொருட்கள் வந்து இருக்கும், நிறைய மினரல்ஸ் வந்து இருக்கும். அந்த மினரல்ஸில் வந்து பார்த்திங்கன்னா கால்சியம் அயான்ஸை வச்சு தான் இந்த ஹார்ட்னஸ் வந்து நம்ம சொல்கிறோம். கால்சியம் அயான்ஸ் வந்து எந்த அளவுக்கு அதிகமாக இருக்குதோ, அதிகமாக இருந்தால் அதை வந்து நம்ம ஹார்ட் வாட்டர் அப்படின்னு சொல்கிறோம். குறைவான அளவில் இருந்தால் அதை வந்து நம்ம சாஃப்ட் வாட்டர் அப்படின்னு சொல்கிறோம். இந்த கால்சியம் அயான்ஸ் வந்து மழை நீரில் வந்து பார்த்திங்கன்னா குறைவான அளவில் இருக்கும். அதனால் இந்த மழை நீரை வந்து நம்ம சாஃப்ட் வாட்டர் அப்படின்னு சொல்கிறோம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடல் நீர் வந்து ஆவியாகி அதுதான் மேகமாக உருவாகி நமக்கு வந்து மழையாக பொழிய போகுது. இந்த கடல் நீர் வந்து ஆவியாகும் போதே வந்து பார்த்திங்கன்னா அதில் இருக்கக்கூடிய அந்த மினரல்ஸ், அந்த சால்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா கடலில் வந்து கீழே வந்து டெபாசிட் ஆகிரும். வெறும் மழை நீர் மட்டுமே வந்து, அதாவது அந்த எவாப்ரேட் ஆகக்கூடிய நீர் மட்டுமே வந்து மேகங்களாக உருவாகி நமக்கு மழையாக வந்து பொழியும். அந்த மழை வந்து பார்த்திங்கன்னா காற்றில் இருக்கக்கூடிய என்விரான்மெண்ட்டில் இருக்கக்கூடிய வேறு சில பொருட்கள், கார்பன் டை ஆக்சைடு போன்ற வாயுக்களால் இன்ட்ராக்ட் ஆகி அதில் வந்து சில தாது பொருட்கள் கலந்து நமக்கு பூமிக்கு வரும்போது அது வந்து நமக்கு சாஃப்ட் வாட்டராக தான் வரும். இந்த TDSனால் என்னன்னு பார்த்தீங்கன்னா டோட்டல் டிசால்வ்டு சாலிட். இந்த TDS மீட்டரை வச்சு நம்ம இந்த ஹார்ட்னஸ் வந்து மெஷர் பண்ணலாம். இந்த TDS மீட்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து ஆன்லைன்லேயே இப்போ அவைலபிளாக இருக்குது. இந்த TDS மீட்டரை எப்படி யூஸ் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். இந்த TDS மீட்டரில் வந்து பார்த்திங்கன்னா ஆன் பட்டன், ஆஃப் பட்டன் இருக்கும். அதே மாதிரி ஹோல்டுன்னு ஒரு பட்டன் இருக்கும். இப்போ வந்து நம்ம தண்ணீரை எடுத்துக்கிட்டு டேப் வாட்டரை வந்து ஃபஸ்ட்டு நான் எடுத்துக்கிறேன். இந்த டேப் வாட்டரை எடுத்துக்கிட்டு அந்த தண்ணீரில் வந்து இந்த TDS மீட்டரை வைக்கும் போது அது நமக்கு ஒரு ரீடிங் கொடுக்கும். அந்த ரீடிங்கை வந்து நம்ம ஹோல்டு பண்ணோன்னா அந்த ஹோல்டு பட்டனை கிளிக் பண்ணும்போது நமக்கு வந்து ஹோல்ட் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் வெளியில் எடுத்து அதில் என்ன ரீடிங் வந்திருக்குங்கிறத நம்ம பார்க்கலாம். எங்கள் வீட்டில் நான் எடுத்த அந்த டேப் வாட்டரோடைய ரீடிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா 201 அப்படின்னு காட்டுச்சு. இந்த ரீடிங் பார்த்ததுக்கப்புறம் இந்த ஹோல்டு பட்டனை வந்து மீண்டும் ப்ரெஸ் பண்ணும்போது அது வந்து 0க்கே வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம வந்து வேறு ஏதாவது வாட்டரோடைய மெஷர்மெண்ட் பார்க்கணுன்னா நம்ம பார்க்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து எங்கள் வீட்டில் பயன்படுத்தக்கூடிய இந்த பியூரிஃபையரில் இருக்கக்கூடிய அந்த வாட்டரை வந்து எடுத்துருந்தேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு ரீடிங் வந்து காட்டுச்சு. அதை வந்து இந்த ஹோல்ட் பட்டன் ஹோல்ட் பண்ணி நம்ம வந்து பார்க்கலாம். அதில் என்ன ரீடிங் வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா 135 அப்படிங்கிற ரீடிங் வந்திருக்கு. மூணாவது சாம்பிள் வாட்டர் வந்து நம்ம என்ன எடுக்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, வெளியில் வந்து நம்ம கிடைக்கக்கூடிய இந்த மினரல் வாட்டர் வந்து நான் எடுத்துக்கிட்டு இருந்தேன். அதில் வந்து எவ்வளோ ரீடிங்ஸ் காட்டுது அப்படின்னு பார்க்கும்போது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 25 அப்படின்னு காட்டுது. நாலாவது வாட்டர் சாம்பிளாக வந்து நான் மழை பெஞ்சிருந்தேன், அந்த மழை நீரை வந்து கலெக்ட் பண்ணி வச்சுருந்தேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா ரீடிங்ஸ் வந்து 27 அப்படின்னு வந்து இருந்துச்சு. இந்த வாட்டர் லெவல்ஸில் வந்து எந்த அளவு வந்து கரெக்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கன்சியூம் பண்ணக்கூடிய அளவு எந்த இதுன்னு பார்த்தீங்கன்னா 50 to 150 இருக்கணும். இப்போ 50க்கு கீழே இருக்கக்கூடிய இதை வாட்டரை வந்து நம்ம கன்சியூம் பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கன்சியூம் பண்ணலாம். ஆனால் அதில் வந்து பார்த்திங்கன்னா மினரல்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது, அவ்வளோதான். அதே மாதிரி 150க்கு மேலே இருக்கிறத கன்சியூம் பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா 150க்கு மேலே இருக்கிறத வந்து கன்சியூம் பண்ணக்கூடாது. ஏன்னா அது வந்து ஹார்ட் வாட்டர். இந்த வீடியோ கண்டிப்பாக பயனுள்ளதாக இருந்திருக்கும். நம்ம இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.